அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாம் இவங்க இருக்காங்க. துருன்னு இருப்பாங்க. அதே நேரத்துல கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட கன்னி ராசிக்காரங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கன்னி ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமாயிருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களை பார்த்தா நிம்மதியா இருக்கிற மாதிரியா தெரியுது? எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய அதிசயமாயிருக்கு. நாங்க எப்படிமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கன்னிராசிக்காரர்களே. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது. ராசி மண்டலத்துல கன்னி ராசி 6வது ராசியா இருக்குதுங்க. கன்னி ராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவானுங்க. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்க. அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க நம்மளோட கன்னி ராசியில பிறந்தவங்க. நம்மளோட கன்னி ராசிக்காரங்களுக்கு நட்பா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கடகம், மகரம். இவங்க எல்லாரும் நம்மளோட கன்னிராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. கன்னிராசிக்காரங்க எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கிறதையே விரும்புவாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. தன்னை தாழ்த்திக்கிட்டு தன்னை சூழ்ந்து இருக்கிறவங்கள உயர்த்தக்கூடிய உயர்ந்த எண்ணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க. தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா தனக்கு நெருங்கிய ஒரு வாழ்க்கையில கஷ்டம் வந்துச்சுன்னா ஓடி போய் உதவி செய்வாங்க. கன்னி ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அருமையான மாதமாக இருக்க போகுதுங்க. கார்த்திகை மாதம் சூரிய பகவான் காலச்சக்கரத்தில் 8ஆம் இடத்திலிருந்து அருள்வாளிக்கும் மாதமாக அமைஞ்சிருக்கு. திருவண்ணாமலை தீபம், பரணி தீபம் ஏற்றுவது இந்த மாதத்தின் சிறப்பம்சமாக இருக்கு. பரணி தீபம் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் லட்சுமி கடாட்சத்தையும் தரும். திருவண்ணாமலை தீபத்தை தரிசிப்பது புண்ணிய பலன்களை தரும். முன்னோர்களின் சாப நிவர்த்தி கிடைக்கும். திருமண தடைகள் நீங்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கன்னி ராசிக்காரர்கள் கடமை தவறாதவர்கள், குடும்பத்தை விட்டு கொடுக்காதவர்கள். குடும்பத்தில் யார் தவறு செய்தாலும் அதை சரி செய்ய முன் வருபவர்கள். சின்ன விஷயத்தில் இருந்து பெரிய விஷயம் வரை அனைத்தையும் கவனித்து குடும்ப பொறுப்பை சுமப்பவர்கள். கன்னி ராசிக்காரர்கள் வெளியில் சந்தோஷமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள சொல்ல முடியாத வேதனைகளை அனுபவிப்பார்கள். இவர்கள் பயம் அறியாதவர்கள், ஆனால் குடும்பத்திற்காக பயப்படுவார்கள். எதையும் திட்டமிட்டு செய்யும் புத்திசாலிகளாக இவங்க இருப்பாங்க. கார்த்திகை மாதம் கன்னி ராசிக்கு யோகமான மாதமாக இருக்க போகுது. இந்த மாதத்தில் சூரிய பகவானால் 2 யோகங்களும் குரு பகவானால் 1 யோகமும் உருவாகுது. கிரகங்களின் அமைப்பு மாற்றங்களின் காரணமாக கன்னி ராசிக்கு யோகங்கள் உண்டாகும்.
கார்த்திகை மாதம் கார்த்திகேயனுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் முருகனை எப்படி வழிபட வேண்டும், அதற்கான பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி விரிவாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. கார்த்திகை மாதம் முழுவதும் விரதம் இருப்பது உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லதுங்க. அப்படி முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருக்கலாம். சுத்தமாக குளித்துவிட்டு வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு பூஜை செய்து முருகப்பெருமானின் படத்துக்கு முன் தீபம் ஏற்றி விபூதியில் ஓம் நமோ குமாராய நம என்ற மந்திரத்தை 108 முறை எழுத வேண்டும். அமைதியான சூழலில் கடவுளை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். எந்த கோரிக்கையும் வைக்காமல் முருகனை வழிபட வேண்டும். இதனால் துன்பமில்லாத வாழ்க்கை கிடைக்கும். பழனிமலைக்கு சென்று தண்டாயுதபாணியை தரிசனம் செய்து உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. நவ கிரகங்களின் தலைவரான சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிகம் ராசிக்கு நவம்பர் மாத இடையில் பயிற்சியாகிறார். அதே விருச்சிகம் ராசியில் புதன் பகவான் இருக்கிறதுனால பூதாதிய ராஜயோகம் உருவாகுது. இந்த யோகங்களின் அடிப்படையில் கன்னி ராசிக்கு தொழில், ஆரோக்கியம், உறவுகள், அதிர்ஷ்டம் ஆகியவை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. சூரியன் இருக்கும் வீட்டிலிருந்து 2ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதை வேச யோகம் என்று சொல்வோம். இந்த யோகம் ஆன்மாவை குறிக்கும் சூரியனால் உருவாக்கப்பட்டது. ராசிநாதன் புதன் பகவான் 3ஆம் இடத்தில் வக்ர நிலையில் இருக்கிறார். 2ஆம் இடத்தில் தனகாரகன் ஆட்சி பெற்று இருக்கிறார். 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், சூரிய பகவான் இருக்கிறார்கள். 12ஆம் இடத்தில் கேது பகவான், 6ஆம் இடத்தில் ராகு பகவான், 7ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருந்து லாபஸ்தானத்தை உச்சம் பெற்று பார்க்கிறார். குரு பகவானின் பார்வை 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் ஆகியவற்றின் மீது விழுது. ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரம் வருவது சிறப்பு. கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரம் வருவது இன்னும் சிறப்பானது. இதை திருக்கணிதத்தில் திருக்கார்த்திகை என்று சொல்வோங்க. இந்த கார்த்திகை யோகத்தில் வேஷ யோகம் உண்டாகிறது. சூரியன் இருக்கும் வீட்டிலிருந்து 2ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் வேஷ யோகம் என்று சொல்வோங்க. இந்த யோகத்தினால் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக திட்டமிட்டு செய்து வெற்றி பெறலாம். திருக்கார்த்திகை நாளில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து விரதம் இருந்து வழிபட்டால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்குங்க. கன்னி ராசிக்கு இந்த மாதம் முழுவதும் தேடி வரும் முன்னேற்றம் நிச்சயமா தேடி வரும். வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் வேலை கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்திற்கு பரீட்சை எழுதியிருந்தால் ரிசல்ட் சாதகமாக வரும். 4 பேர் மத்தியில் உங்களுடைய பெயர் உயர்ந்து நிற்கும். கன்னி ராசிக்காரர்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். வேலையில் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும். யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க கூடாது. பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம். வேலைக்கு போறவங்களாயிருந்தாலும், வீட்டு நிர்வாகம் பண்றவங்களாயிருந்தாலும், தொழில் செய்கிறவங்களாயிருந்தாலும் நல்லது நடக்கும். கன்னிராசிக்கு பொதுவான வழிபாடு விநாயக பெருமானை தினம் வழிபடுவது. மாணவர்களுக்கு தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கு. செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும். வாழ்க்கையில் வளம் பெருகும். செல்வ செழிப்பு மேலோங்கும். கன்னிராசிக்கு மன நிறைவான பலன்கள் நிச்சயமாய் இந்த மாதம் கிடைத்தே தீருங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய மாதமாக இருக்கும். சூரியனால் தடைப்பட்ட வேலைகள் நடக்கும். முயற்சிகள் வெற்றிகரமாக மாறும். கடந்த கால நெருக்கடிகள் விலகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேரும். ராகு பகவானால் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும். உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு
இந்த கார்த்திகை மாதம் யோகமான காலமாக இருக்கும். சனி பகவான் நெருக்கடிகளை இல்லாமல் செய்கிறார். உடல் நிலையில் இருந்த சங்கடங்களை விளக்குகிறார். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளை நீக்குகிறார். வழக்குகள் சாதமாக இருக்கும். செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். எதிர்பார்த்த மாற்றத்தை அடைய போகிறீர்கள். சூரிய பகவான் உங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக மாற்றப் போகிறார். உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சித்திரை நட்சத்திரம் உள்ள கன்னி ராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும். செவ்வாய் செயல்பாடுகள் எல்லாத்தையுமே லாபகமாக மாற்றுவார். முடங்கி கிடந்த தொழில்கள் மீண்டும் இயங்க வைக்கிறார். வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிக்கிறார். எதிர்பார்த்த வரவை கொடுக்கிறார். வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகளை விலக்கி கொடுக்கிறார். சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால வருவாய் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். பொன்பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுது. நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரி, அரசு துறையில வேலை செஞ்சாலும் சரி, உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றால் போல பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய கவலைக்கும் கண்ணீருக்கும் விடை கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையில நிம்மதி நிலைச்சிருக்க போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உழைப்பினை உலகத்திற்கு பறைசாற்றும் எண்ணம் உடைய கன்னி ராசிக்கார அன்பர்களே, உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு கிடைக்க போகுது. நீங்கள் பதற்றத்தை குறைத்து கொள்றது நல்லது. இந்த மாதம் வீண் பிரச்சனையால் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். தன பாக்கியாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்காரு. பயணங்களில் இருந்து வந்த தடங்கள் நீங்க போகுது. 6ஆம் இடத்தில் சனி இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள் ஏற்படலாம். வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை அவசியம். தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் அலங்கரிக்கிறார். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடை தாமதம் நீங்கும். போட்டிகளை சமாளிக்கும் திறமை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிசுமை ஏற்படும். சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு மாறும். குடும்பாதிபதி சுக்கிரன் ஆட்சி வீட்டில் இருக்கிறார். குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனப்பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. பிள்ளைகளிடம் உங்களுடைய பாசம் அதிகரிக்க போகுது. கலைத்துறையினர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளி உலகத்திற்கு வெளிக்காட்டக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளிடம் ஈடுபடுவது நல்லது. அரசியல் துறையினர்களுக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல போறீங்க. மீன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக பேசுவது நல்லது. நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்யவும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை ஏற்படலாம். கவனமாக படிப்பது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க.
குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க ட்ரீம் லைஃப்காக அதிகமாக கனவு காணக்கூடிய நபராக இருக்காங்க. கனவு வாழ்க்கைக்குள்ளேயே இருந்துட்டு நடைமுறையில் நடக்கக்கூடிய உண்மையை கவனிக்க மறந்துடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் வாழ்க்கைனா என்னென்னு தெரிய வருது இவங்களுக்கு. கனவு கண்டு அந்த ட்ரீம் லைஃப் அடையணும்னு நினைக்கிறது ஒரு ப்ளஸ் தான். ஆனால் அந்த கனவு வாழ்க்கைக்குள்ளேயே நீங்கள் பெரும்பாலும் பயணிப்பால் தான் நடைமுறையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களால் ஏமாற்றத்தையும் தடுமாற்றத்தையும் நீங்கள் சந்திக்கிறீங்க. எந்த வேலையை எடுத்தாலும் ஸ்மார்ட்டாக முடிக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப நேரம் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் உங்களுக்கு கிடையாது. உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அதனால் உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க எப்போதுமே துடிப்புடன் வாழவும் உற்சாகமாக இருக்கவும் நினைப்பாங்க. டல்லாக இருப்பவர்களை பார்த்தாலே இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஆனால் சில நேரங்களில் மன அழுத்தத்துக்கு இவங்க ஆளாகக்கூடியவங்களாக இருக்காங்க. கன்னிராசிக்காரங்களை பொறுத்தவரை 2க்குரிய சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நல்ல காலகட்டமாக இருக்குது. பொருளாதாரத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பது மிகப்பெரிய தைரியமாக இருக்குதுங்க. பணம் இல்லாமல் நம்மால வாழ முடியாது. கன்னி ராசிக்காரங்க பொருளாதார ரீதியாக தற்போது தடுமாறி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பணம் ஒரு பக்கம் வந்தால் இன்னொரு பக்கம் செலவு ரெடியாக நிற்குது. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்க கற்பனை திறன் அதிகமாக கொண்டவங்க. தன்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்கணும், தனக்கு வரக்கூடிய கணவர் இப்படி இருக்கணும், தனக்கு வரக்கூடிய மனைவி இப்படி இருக்கணும், நம்ம இந்த படிப்பு படிக்கணும், இந்த இடத்துல வேலை செய்யணும், இவ்வளவு சம்பாதிக்கணும், நம்ம வீடு இப்படி இருக்கணும், நம்ம வண்டி இப்படி இருக்கணும், நம்ம நண்பர்கள் இப்படி இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையுமே அணுவணுவாக கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வருமானம் வரக்கூடிய விஷயத்தை நோக்கிய சிந்தனைகள் அதிகரிக்கும். 12க்குரிய சூரியன் நீச்சமாக இருக்கிறாரு. விரயத்தை தரக்கூடிய நீச்சமாக இருக்கிறதுனால உடல் ரீதியான சில விஷயங்கள் மருத்துவ செலவுகள் வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கு. புதன் பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். சுக்கிரனுடன் சேர்ந்திருப்பதால தொழிலுக்குண்டான எண்ணங்கள் அதிகரிக்கும். கன்னி ராசிக்காரங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இறங்குறதுக்குள்ள நிற்கிறாங்க அப்படின்னாவே அவங்கள பொறுத்தளவுக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அந்த ஈர்ப்புத்தன்மை இவங்க கிட்ட வேலை செய்யணும். கஸ்டமர் ஆகட்டும், தொழில் ரீதியாக வருபவர்கள் ஆகட்டும், எல்லாமே இவங்கள பார்த்த உடனே ஒரு ஈர்ப்புத்தன்மை ஏற்படுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான்
ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. சுய ஜாதகம் வாழ்க்கையை நிர்ணயம் செய்யுங்க. ஜாதகத்துல சில அமைப்புகள் இல்லாவிட்டாலும் முயற்சியால முன்னேறலாங்க. குறைந்த முதலீட்டுல அதிக லாபம் பெறுவதற்கான வழிகளை நீங்க தேர்ந்தெடுக்கணுங்க. கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில கதவுகள் ஒவ்வொன்றாக திறக்குங்க. பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்களிடம் வந்து சேருங்க. இந்த பதிவை மற்றவர்களுக்கு பகிருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.